கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த தசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காதபடி. என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியினுடைய பலன்கள். தசாபுத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தசையில் தான் பிறக்கும். இந்த தசாபுத்திங்கிறது நம்ம ஆயுள் வரைக்கும் ஒவ்வொரு 9 தசைகள்லையும் அதுக்கு உண்ட புத்தி அப்படிங்கிறதையும் அந்தரம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழி நடத்தக்கூடியது. ஒன்றும் வேண்டாம், 3 நட்சத்திரம். இப்போ சூரிய தசை ஃபஸ்ட்டு வருது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை யார் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது சூரிய தசையில் தான் பிறப்பான். பரணி, பூரம், பூராடம் இதில் பிறப்புறவங்க எப்போ பிறந்தாலும் சுக்கிர தசையில் பிறப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திரம் ஒவ்வொரு தசையில் பிறப்பாங்க. அதுதான் முதல் தசையை ஆரம்பிக்கும். அதில் புத்திகள் அம்மா கர்ப்பத்தில் எவ்வளோ போகும், மீதி சுக்கிர தசை 20 வருஷம்னா அம்மா கர்ப்பச்சல் நீங்கி 9 வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு, இப்படியெல்லாம் கணக்குகள் உண்டு. மீதி இருக்கிறத கணக்கில் கொண்டு அடுத்த திசை அப்படி வரிசையாக இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதுதான் முக்கியமான ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மேஷராசி அப்படின்னு இருந்தால் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே பலனை தான் கொடுக்கும். அதில் பல கோடி பேர் இருப்பான். அதில் இருக்கிற நல்லதையும் ஷேர் பண்ணிப்பான், கெட்டதையும் ஷேர் பண்ணிப்பான். ஆனால் தசாபுத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவன் தலையெழுத்தில் அவன் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதோ அதுதான் அவனை வழி நடத்தும். அன்றாட வாழ்க்கை கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. இண்டிவிஜுவல் நமக்கு இதுதான் பேசும். பொதுவான பலன்கள் வேறு. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த திசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காது. அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த தசாபுத்தியில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலங்களை வச்சு நமக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒவ்வொரு திசையும் 9 புத்திகளும் இன்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும். நமக்கு என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். புதன் தசை. இந்த புதன் திசையினுடைய அளவு 17 ஆண்டுகள், 17 வருஷம் இந்த புதன் திசை அப்படிங்கிறது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க புதன் திசையில் பிறப்பாங்க. சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க. நல்ல கணித மேதைகள், கணிதத்துறையில், விஞ்ஞானத்துறையில், படிப்பில், இதிலெல்லாம் உத்தியோகம், தொழில், வேலையில் இதிலெல்லாம் தன்னுடைய சாமர்த்தியத்தையும் சாதுரியத்தையும் அறிவையும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள். சிறந்த புத்திமான்கள் யார்? ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்தவங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகளாக இருப்பாங்க. பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறைகளெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள், வல்லுநர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த புதன் திசை அப்படிங்கிறது 17 வருஷத்தை 9 புத்திகளாக பிரித்து என்னென்ன பண்ணோம் இந்த 17 வருஷமோ அப்படிங்கிறதான் இந்த தசாபுத்தி பலன்களில் பார்க்குறோம். புதன் புத்தி அப்படிங்கிறது முதல் புத்தி. புதன் திசையில் புதன் புத்தி 2 வருஷம் 4 மாதம் 27 நாள். சுற்றமும் துணையும் பலன் தரக்கூடிய பொருள் லாபம். உறவினர்கள் வருவார்கள், உறவினர்கள் சேர்க்கை உண்டாகும், துணை ஏற்படும், திருமண பாக்கியம் உண்டாகும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலன் தரக்கூடிய பொருள் லாபம். நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம் ஒன்றுன்னா பின்னாடி அது யூஸ் ஆகும். சில பேர் ஒரு இடம் வாங்கி போடுவாங்க, பின்னாடி அது அதே விலைக்கே இருக்கும், இல்லாட்டி கம்மியே. இந்த மாதிரி புதன் திசையில் புதன் புத்தியில் நீங்கள் எது வாங்கினாலும் இரட்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. அதிக பாக்கியம் உண்டாகும், அதிக நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது.
நன்மை பயக்கும் ஞானம் உண்டாகும். நல்லதை தரக்கூடிய ஞானம், அறிவு ஏற்படும். நல்ல கல்வி உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி நடக்கும். பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் சிதறாமல் குழப்பாமல் கரெக்டாக அந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது புதன் திசையில் புதன் புத்தி அப்படின்னு எடுத்துட்டால் 2.5 வருஷம் மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2வது புத்தி புதன் திசையில் கேது புத்தி 11 மாதம் 27 நாட்கள் நடைபெறும். பெரிய இடம், அந்த இடத்த விட்டு மாறி போயிடுவோம். நல்ல ஸ்திரமாக ஒரு பெரிய ஸ்தானத்தில் நமக்குன்னு ஒரு பொறுப்போடு இருப்போம். ஏதோ ஒரு சின்ன வம்பு வழக்குகளில் பெயர்பட்டதை கைவிட்டுட்டு வந்துடுவோம். பெரிய இடம் விட்டு மாறுதல், வியாதியால் பீடை உண்டாகுதல், உடல்நலக் கோளாறு. இப்போ புதன் திசையில் கேது புத்தியில் வியாதி வரும், அதனால் உடல்நலக் கோளாறு அப்படிங்கிறது உண்டாகும். பொருள் சேதம் உண்டாகும், சேர்த்து வச்ச பொருள் அழியும், அது விற்று சாப்பிட்ற சூழ்நிலை. உற்றார் கேடு, உறவினர்களால் கேடு உண்டாகும், நம்ம சொந்த பந்தமே நமக்கு கேடு விளைவிப்பார்கள். மருந்திடு குணத்தால் துன்பம், இந்த மருந்து வைக்கிறாங்க, மாயம் பண்ணுறாங்க, மாந்திரீகம் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அதனால் துன்பம். இதெல்லாம் உண்மைதான், இருக்குது, சும்மாலாம் இல்லை. இல்லாட்டி இந்த மாதிரி ரிஷிகள் முனிவர்கள்லாம் இந்த மாதிரி இதில் எழுதி வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. இப்போ மருந்திடு குணத்தால் துன்பம், வஞ்சனையால் பீடை, அதிகமான மனக்கவலை உண்டாகக்கூடிய ஒரு காலம். எப்படின்னா புதன் திசையில் கேது புத்தியில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்கும். 3வது புதன் திசையில் சுக்கிர புத்தி 2 வருடம் 10 மாதம். அருமை தாங்கிய மக்கட்பேரும், நல்ல அழகான அருமையான குழந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குமா. நல்ல புத்திரபாக்கியம்னு ஒரே வார்த்தையில் முடிக்கலாம். ஆனால் அருமை தாங்கிய மக்கட்பேருன்னா எதிர்பார்த்தபடி அழகாக வியக்கத்தக்க நல்ல குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள், ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமாக விட்டு கொடுத்து போய் அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை, சண்டையே வராமல். ஸ்திரீ போகம், பந்து ஸ்நேகம், உடமைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து போய் ஆதரவாக அந்யோன்யமாக சந்தோஷம் பிரியமாக நடந்துக்கிறது. நல்ல கல்வி, இந்த காலகட்டத்தில் கல்வி மேம்படும். பற்பர ஆபரணங்கள் உண்டாகிறது, நிறைய ஆபரணங்களை வாங்கி சேர்க்கிறது வீட்டுக்கு, நகைகளை வாங்கி குவிப்பது, அதே மாதிரியே வேறு தேசம் சென்று சம்பாதிக்கிறது, ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு போனவர்கள் அங்கே விசா கிடைக்காம இங்கே நம்ம ஊருக்கு வரணும்னு நினச்சிருக்கிறவங்களாம் இப்போ திரும்பி வரக்கூடிய காலம் புதன் திசையில் சுக்கிர புத்தியில். திருமண யோகம் அப்படிங்கிறது இது ஏற்படுத்துமா புதன் திசையில் சுக்கிர புத்தி அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் திசையில் சூரிய புத்தி. புதன் திசையில் சூரிய புத்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னால், அதாவது 1 வருடம் 10 மாதம் 6 நாட்கள், 10 மாதம் 6 நாட்கள், இது நன்மையை செய்யாது. அக்னி பயம், நெருப்பால் பயம், தீயினால் பயம், உஷ்ண சரீரம், வெயிலுக்கு உடம்பு தாங்காது, அந்த மாதிரி அமைப்பு. மனக்லேசம், இப்போ கேள்வி மனசுக்குள்ள ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு குழப்பம், ஒன்றும் இருக்காது. அன்றாட வாழ்க்கையிலே ஒரு குழப்பம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு பதட்டம். தனக்கு சமமானவனுடன் சண்டை, பூமியில் நம்ம கூட சமமாக எம இருக்கானோ அவங்களோட சண்டை போடுறது, தொழிலையோ உத்தியோகத்திலையோ வீட்லேயோ அப்படி வச்சுக்கலாம். மனைவிக்கு நோய் அப்படின்னு எடுத்துன்னா கணவனுக்கு நோய், 2 பேர் யாரோ ஒருத்தருக்கு நோய் பீடை, அதனால் செலவு. விரோதம், யாரை பார்த்தாலும் விரோதம். இடையூறுகள், எடுத்த காரியத்தில் தடை. அரசரால் துன்பம், ராஜாக்களால் துன்பம் அப்படிங்கிறது ஏற்படும் புதன் திசையில் சூரிய புத்தியில். 5வது புத்தி புதன் திசையில் சந்திர புத்தி. 1 வருடம் 5 மாதம் இந்த புத்தி நடைபெறும். அதிகமான சோகை வியாதி, சோகைனா இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க, இரத்த சம்பந்தமான பிளட் ரிலேட்டட் டிசீஸ், இரத்த சம்பந்தமான நோய்கள் அதை அதிகமாக ஏற்படுமா இந்த காலகட்டத்தில். பின்னாடி கால் வீக்கம் அதிகரிக்கும், புறங்கால் வீக்கம், சுகர் வரும், நீரிழிவு நோய்க்கு ஆளாகணும். ஆண்களாக இருந்தால் பெண்களினால் கலகம் ஏற்படும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் கலகம், சண்டை சச்சரவு, ஏதாவது வம்பு மூட்டி வச்சுறது, சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாகும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பீடை உண்டாகும் வீட்டில், எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதி சந்தோஷம் சுபமாக மங்களமாக இருக்காது வீடு. தப்பு பண்ணுறது, ஏதாவது தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிடுறது, அதனால் துன்பம் உண்டாகும், தப்பிதம் துன்பம் உண்டாகும். பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், ஏமாந்து பண்ணிடுவோம், அதனால் பின்னாடி வம்பு வழக்கு இதெல்லாம் மாட்டிக்கிறது. அனைவரோடும் பகை உண்டாகும், எல்லாத்தோடையும் பகை, பார்க்குறவங்க கூடையெல்லாம். அப்போது புதன் திசையில் சந்திர புத்தி அப்படிங்கிறது நன்மையை தரலை. புதன் திசையில் செவ்வாய் புத்தி 11 மாதம் 27 நாள். இருக்கும் இடம் விட்டு போகுதல், இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயா மாறுறது, இடம் மாறுதல், வீடு மாறுதல். நீச்சரால்
நம்மளோட கீழே இருக்கிறவனால் தொல்லை, விஷத்தால் பயம், பித்த ரோகம், காமாலை போன்ற வியாதிகள், தலைவலி, ஒற்றை தலைவலி, அந்நியர்களால் பகை, அந்நியர் விரோதம், ஆயுதத்தால் பயம், முன்னாடி இருந்த ஒரு பகையும் இப்போ வந்து சேரும். புத்தி முடியும் வரை கலகம். புதன் திசையில் செவ்வாய் புத்தி சுத்தமாக சரியில்லை, பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்த 7வது புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் திசையில் ராகு புத்தி. ராகு புத்தி அப்படிங்கிறதும் நன்மை செய்யாது. 2 வருடம் 6 மாதம் 18 நாட்கள் இருக்கும் இடம் விட்டு போகுதல். அதே தான், இருக்கிற இடத்த விட்டு கண்டிப்பாக மாற்றிடுறாரு. 2 புத்தியுமே சரியில்லை, கண்டிப்பாக இடமாற்றம். சண்டை சச்சரவுகள் அதிகம் ஏற்படும். மனக்கலக்கம், மன துன்பம், மனோபயம், மனப்பதட்டம், மனோரீதியான பிரச்சனைகள். அர்த்தநாசம், அர்த்தம்னா பணம், பணம் அழிந்து போகும். தேவையில்லாத கெட்ட கனவுகள் வரும், கெட்ட சொப்னம், தூக்கமின்மை, மருந்து கேட்காது. இதுக்கு மருந்து சாப்பிட்டீங்கனாலும் பலன் தராது. கெட்ட சொப்னம், தலைவலி, பித்தம், வாந்தி மயக்கம், ஆகார குறைவு, சாப்பிட்றது கம்மியாயிரும், இது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும். இவை அனைத்தும் ஏற்படும் புதன் திசையில் ராகு புத்தியில். அதுவும் நன்மையை கொடுக்கல. 8வது புத்தி புதன் திசையில் குரு புத்தி. இது நல்லா இருக்கும். குரு திசையில் புதன் புத்தி நல்லா இருக்கும், புதன் திசையில் குரு புத்தி நல்லா இருக்கும். 2 வருஷம் 3 மாதம் 6 நாள் இன்பமும் ராஜ மரியாதையும் ஏற்படும். ராஜாவே மரியாதை கொடுத்து பாராட்டுகள் கொடுக்கறது, நமக்குன்னு ஒரு போஸ்ட், ஸ்தானம், இப்படிலாம் கொடுப்பாங்க. ராஜ மரியாதை ஏற்படும். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். புத்திர பிராப்தி, இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். பந்து சேர்க்கை, உறவினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகுது. விவாகம், திருமண பிராப்தி, தடைபட்டு வந்த திருமண பிராப்தி, அதிக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். என்னென்ன வேணுமோ, யாராருக்கு என்னென்ன பாக்கியம் வேணுமோ, தேவைப்படுதோ அந்தந்த செல்வங்களை இந்த டைமில் பெறலாம் அப்படின்னு போட்டிருக்கார் புதன் திசையில் குரு புத்தியில். 9வதா புதன் திசையில் சனி புத்தி. 2 வருடம் 8 மாதம் 9 நாள் நடக்கும் இதனுடைய பலன்கள். நல்லதல்லது, புதன் சனி சேரக்கூடாது எப்போவுமே. எந்த நாளும் நன்மை நடக்காது. இந்த தசை ஆரம்பித்து இந்த புத்தி புதன் திசையில் சனி புத்தியில் ஒவ்வொரு நாளும் நன்மை இல்லாமல் போகும். அதிக பகை, அடுத்தடுத்து பகை ஏற்படும். ஒரு பகை வென்று வந்தால் இன்னொரு பகை ஏற்படும். வலது காலில் நோய் உண்டாகும். திக்கை நோக்கி அலைதல், திக்குன்னா திசை, எந்த திசையில் போனால் சரியாகும், பிரச்சனை போகணும்னு ஓடுறது அங்கேயும் இங்கேயும். இங்கே போ, ஒருத்தன் போன்னு சொல்லுவான், இங்கே போ அங்கே போ அப்படி எல்லா பேச்சையும் கேட்டுன்னு ஓடுறது. திக்கை நோக்கி அலைதல். உத்திராட நட்சத்திரத்தில் துன்பம். இந்த புத்தி நடக்கும் பொழுது உத்திராட நட்சத்திரம் மாதம் மாதம் வரும். அந்த அன்னைக்கு ரொம்ப கடுமையான துன்பத்தை அனுபவித்து உற்றார் கேடு உண்டாகுதல். சொந்த பந்தத்தினால் கேடு விளைவிப்பார்கள். மனதில் பயம், கிளேசம் இவை ஏற்படும். பொதுவாக புதன் திசை அப்படின்னு எடுத்திருந்தால் ஒரு சில புத்திகள் நன்மையை செய்யுது, ஒரு சில புத்திகள் நன்மையை செய்யலை. இந்த 17 வருஷத்தில் இப்போ நமக்கு என்ன திசை, என்ன புத்தி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி கொண்டால் இந்த தசாபுத்தி பலன்களிலிருந்து விடுபடலாம், நன்மை ஏற்படும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 திசைகளில் 9 புத்திகள் என்னென்னதான் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ இதில் நன்மைகள் இருக்குது, தீமையே இருக்குது. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிறவங்க, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். அதுக்கு இதுதான் பலன்கிறது தெரியாது. இல்லை என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இதில் என்ன இருக்கோ இது யாரும் மாற்ற முடியாது. அவனுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அதனால் இதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. இப்போது நான் சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்தியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முடிவாகுது. இந்த விஷயத்தில் நம்ம பார்த்ததில் முக்கியமான ஒன்று, நம்மளுடைய இப்போ ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், ராசி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இண்டிவிஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா அதில் முதல் படி அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி. இதை பார்த்து இது நல்லா இருந்தால் தான் அடுத்த 12 கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வேலை. இது மோசமாக இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் இப்படி தான் இருக்கும், எந்த கிரகம் எங்கே இருந்தாலும். இப்போ அவசியம் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டாக எடுத்து பேசுகிறோம். அப்போ அவசியம் தசாபுத்தியை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம அது எத்தனை நாள் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு புத்தியும் இவ்வளோ நாள் இருக்குங்கிற கணக்கு இருக்குது. சுக்கிர திசையெல்லாம் 20 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி நிறையா இருக்குது.
இப்போ அந்த மாதிரிலாம் அந்தந்த காலகட்டத்தில் இதுதான் பண்ணும், இப்படித்தான் நடக்கும்னா அதுதான் பண்ணும். வேற என்ன சுற்றி இருக்கிறது எது நல்லது பண்ணாலும் அதை எடுத்துக்காது. இதுக்குள்ள என்ன இருக்கோ அதான் நமக்கு. அதனால இதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தனக்கு தானே தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பலன்கிறத பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதுக்கு என்ன பலன்கள் உண்டாகுங்கிறது அவசியம் தெரிஞ்சினா தான் அடுத்த முடிவுக்கே நீங்கள் எதாக இருந்தாலும் போக முடியும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசியின் இதில் வர ஸ்க்ராலிங்கில் 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.